கப்பல் கடல்ல போறதுக்கு தண்ணி தேவை. ஆனா அந்த தண்ணி எதற்குள்ள வந்துடப்படாது, கப்பலுக்குள்ள வந்துடப்படாது. உலகத்துல வாழ்றதுக்கு காசு தேவை, பணம் தேவை, மனைவி தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை. அதை கொண்டு போய் கல்புல பூத்திடப்படாது. இன்றைக்கு அது நடந்ததுதான் ஆகப்பெரிய ஆச்சரியம். தொழுவைக்கு இல்லை, குர்ஆன் இல்லை, தஃப்சீர் இல்லை, அல்லாஹ் ரசூலை தெரியாது, வெறும் துனியா, வெறும் துனியா. மடையர்கள் சகோதரர்களே, பாவம், வாழ்க்கையிலே ஏமாந்தவர்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ரியாது சாலிஹீனுடைய ஆரம்ப பகுதியில் ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த உலகத்தில் சிலர் வாழ்ந்தார்களாம். இன்னலில்லாஹி இபாதன் ஃபதனா, அல்லாஹுடைய புத்திசாலியான சில அடியார்கள் இந்த பூமியில வாழ்றார்கள். தல்லகுத் துனியா வகாஃபுல் ஃபிதனா, உலகத்துக்கு தலா கொடுத்துட்டாங்க. உலகத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்க? உலகத்துக்கு தலாக். மனைவிக்கு தலாக் கொடுத்தா இனி அவளை தேடி போயலுமா? தேடி போகலாதே. தலாக், தல்லகுத் துனியா, உலகத்துக்கு தலாக் கொடுத்தார்கள். வகாஃபுல் ஃபிதனா, ஏன் தெரியுமா? ஃபித்னாக்களை பயந்தார்கள். நதரு ஃபீஹா, உலகத்தை பார்த்தார்கள். ஃபலம்மா அலிமு அன்னஹா லைஸத் லிஹய்யின் வதனா, ஒரு உயிருள்ளவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றதாக உலகத்தை பார்த்தார்கள். ஜஅலூஹா லுஜ்ஜதன் வத்தகது சாலிஹல் அஅமாலி ஃபிஹா சுஃப்னா, என்ன செஞ்சாங்க? நல்ல அமல்களை கப்பலாக மாற்றி உலகத்தை கடந்து ஆகிரத்துக்கு சென்று விட்டார்கள். சகோதரர்களே, உலகம் ஏமாற்றி விடக்கூடாது. ஏமாந்தவர்கள் பலர், ஏமாந்தவர்கள் பலர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை கனவிலே கண்டார்கள். எப்படி கண்டாங்க தெரியுமா? வயது முதிர்ந்த கிழவி, உலகத்துக்கு உதாரணம். வயது முதிர்ந்த கிழவி அழகாக உடுத்திருக்கிறாள், ஓடிக்கொண்டிருக்கிறாள். பின்னால மக்கள் திரத்துறாங்க, குமர் என்று நினைச்சு திரத்துறாங்க பின்னால.